ஹலோ, வெல்கம் டு அச்சு ட்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பொடி செய்யலாங்க. பருப்பு பொடி நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம சாதத்தில் போட்டு நெய் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு பொடிங்க சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இந்த டம்ளரில் 100 கிராம் துவரம் பருப்பு போட்டுக்கிட்டேன். அது லைட்டாக செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு கருகாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. சிம்மிலே வச்சு லைட்டாக சிம்மிலே வச்சு நீங்கள் பருப்பு கருகாமல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், சிகப்பா இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். ரொம்ப கருகாமல் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டில் நம்ம இது கொட்டிடலாம். அடுத்தது நம்ம கடலை, அதே மாதிரி அதே டம்ளரில் நம்ம அதே அளவு கடலைப்பருப்பு நம்ம போட்டுக்கிட்டோம். இது நல்லா கருகாமல் இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா செவக்க இது வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பும் நல்லா ஈரப்பதம் போகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பாருங்கள், அது நல்லா நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதுவும் இப்போ தட்டில் இதையும் கொட்டிடலாங்க. இப்போ நம்ம மிளகு ஜீரகம் போட்டுக்கலாங்க. மிளகு ஒரு ஸ்பூன் மிளகுங்க. இதுக்கு கொஞ்சம் சீரகம் மிளகு ரெண்டுமேங்க. சும்மா இது ஒரு சின்ன ஸ்பூனு, ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க. ரெண்டும் போட்டு இது அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதிலே தட்டி பெருங்காயம் போட்டுக்கலாங்க. லைட்டாக இது நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் நல்லா ஈரப்பசை இல்லாமல் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இந்த மிளகு ஜீரகம் போதுங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு போதும். அதிக அளவு செய்கிறதால கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவுக்கு நம்ம செய்கிறோம், அதனால் இந்த அளவுக்கு போதும். இதை எடுத்து நம்ம தட்டில் நம்ம போட்டுட்டோம். இந்த தட்டிலே பாருங்கள், நம்ம ஜீரகம் மிளகு போட்டுட்டோம். இப்போ இதில் பூண்டுங்க, ஒரு 10 பல்லு பூண்டு நான் தட்டி வச்சுருக்கிறேன். தோடு எடுக்கலை, தட்டி வச்சுருக்கேன். இது லைட்டாக எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயிலே இது லைட்டாக இப்படி வறுத்துக்கலாம். செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. கருகாமல் நம்ம எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கூட நீங்கள் இந்த பருப்பு மட்டுமே நீங்கள் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இது நம்ம போட்டோம்னா நல்லா ஒரு பூண்டு வாசனையோடு நம்ம நெய் ஊற்றி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதுவும் தட்டில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு காரத்துக்கு தகுந்த மிளகா வத்தல் போட்டுக்கலாங்க. மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 5 மிளகாங்க, 2 3 காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேங்க. காரம் இது நல்லா அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன காரம் வேணும்னா இன்னும் 2 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்க. இந்த மிளகாய் காஷ்மீரி மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும். நம்ம வர மிளகாய் இது நீட்டி மிளகாய் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மொத்தம் 2 சேர்த்து ஒரு 10 மிளகாய்ங்க. அதுவும் சேர்த்து 10 மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா இது லைட்டாக இது இதிலே அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், நம்ம மிளகாலாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இது இதிலே போட்டுக்கலாம். நான் பூண்டு எடுத்துட்டேங்க. பூண்டு லாஸ்ட்டாக நம்ம அரைக்கும் போது நம்ம பூண்டு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதனால் இந்த சூடோட கடாயிலேயே அப்படியே லைட்டாக நம்ம இதை வச்செல்லாம் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது லைட்டாக அப்படியே
கொஞ்சம் கடாயிலேயே இருக்கட்டும். இப்போ இந்த பொடியெலாம் வந்து பருப்பு வந்து இதெல்லாம் ஆறின வாட்டி நம்ம வந்து பவுட்ரு பண்ணி பார்க்கலாங்க. இதோட வந்து நம்ம பொட்டுக்கடலை வந்து ஒரு பங்கு நம்ம வந்து இது பருப்பு எடுத்தங்க, 2 பருப்பு கடலை பருப்பு துவரம் பருப்பு ஒரு பங்கு எடுத்தங்க. அதில் வந்து பாதி அளவுங்க பாருங்கள், பாதி டம்ளர் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இதுலேயே பாருங்கள் பொட்டுக்கடலை சேர்த்திட்டோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்ச வாட்டி நம்ம வந்து இப்போ வந்து பூண்டு வந்து நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம பூண்டு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் நல்லா மிளகாய் பருப்பு இதெல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இது ஃபஸ்ட்டு மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டு வந்து வறுத்தது பூண்டு வந்து லாஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நம்ம பொடி வந்து இந்த அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் வந்து பூண்டு வறுத்த பூண்டு வந்து நம்ம போட்டு நம்ம ஒரு சுற்றிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் பொடி நம்ம பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து சாதத்தோடு நீங்கள் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட நம்ம ஒரு சமயம் நம்ம பொடி வீட்டில் இட்லி பொடி இல்லைன்னா இது போட்டு நம்ம இட்லி பொடி கூட நம்ம வந்து வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் நிறையா அதிகமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சூப்பரான பருப்பு பொடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சுவையான இட்லி பொடி பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டே இருக்குங்க. நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு கூட வரும். ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாளைக்கு வரும். இல்லைன்னா நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு நீங்கள் வந்து இந்த பொடியை வச்சுக்கலாம். நீங்கள் பூண்டு போடலாம் கூட நீங்கள் வெறும் இதாக கூட நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, பாய். அடுத்தது நம்ம காரசாரமான ஒரு இட்லி மிளகாய் பொடி செய்யலாங்க. பாருங்கள், அதுக்கு ஒரு 100 கிராம் அளவு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டாங்க. அது நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் உளுந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துட்டோம். கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள் செவந்த சின்ன ஒன்றை வந்து கருகாமல் நம்ம பார்த்துக்கணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் நம்ம போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள் ஒரு தட்டில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து கொள்ளு வறுத்துக்கலாங்க. ஒரு 3/4 டம்ளர் கொள்ளு. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த பொடி வந்து நம்ம வந்து ரொம்ப ஹெல்ப் இருக்குங்க. நீங்கள் வந்து கொள்ளு பொடி வந்து நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பொடி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க. கொள்ளு நல்லா வறுக்கணும். நல்லா ஒரு மாதிரி தடன்னு சத்தம் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது நல்லா வறுத்துக்கோங்க. சீக்கிரமாகவே இது வந்து பாருங்கள், சத்தம் கேட்குது பாருங்கள். கொள்ளு பொரியிற சத்தம் கேட்குது. இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இது வந்து நம்ம தட்டிலேயே நம்ம கொட்டிடலாம். இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் நம்ம உளுத்தம் பருப்பு போட்டாலும் அதே மாதிரி கடலைப்பருப்பும் 1 டம்ளர் போட்டு இதுவும் நல்லா வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா வந்து ரொம்ப கருக விடாமல் இது வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் கடலைப்பருப்பு நம்ம வந்து கொஞ்சம் வந்து பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா நம்ம வாயில் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் கரகரன்னு நம்ம மொழின்னு இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு போதுங்க. இப்போ வந்து எடுத்து நம்ம அதே பிளேட்டில் நம்ம கொட்டிடலாம்.
இப்போ ஒரு கைப்பிடி அளவு பாருங்கள் கருவேப்பிலை நம்ம ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை அதிகமாக போட்டாலும் நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பொடி முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு முடி வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த கருவேப்பிலையை நல்லா ஈரப்பதம் போடாட்டி நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் ஒரு தட்டில் வந்து போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு நல்லா நம்ம வந்து வறுத்துட்டோம். இதுவும் வந்து நம்ம தட்டிலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதில் வந்து கொஞ்சம் இப்போ எள்ளு இருந்தால் எள்ளு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கிறேங்க. கருப்பு எள்ளு இருந்தாலும் சரி, வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், பொடி வந்து வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன் எள்ளு போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எள்ளு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதுவும் நம்ம அந்த தட்டிலே போட்டுடலாம். இப்போ வந்து இதுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. காஷ்மீர் மிளகாய் ஒரு 3. காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் சேர்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து இது ஒரு 10-12 மிளகாய் போட்டிருக்கேங்க. மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து மிளகாய் போட்டுக்கோங்க. மிளகாவும் ஃப்ரை பண்ணிட்டோம். இது நம்ம அந்த தட்டில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயங்க, நம்ம வந்து கட்டி பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லை தூள் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். நான் கட்டி பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பொடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நம்ம 10 நாள் நம்ம அரைக்கும் போது 10 நாள் நம்ம பார்த்து நம்ம போட்டுக்கலாம். போதும் பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம அந்த தட்டிலே போட்டுடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லா பொருளும் நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆறின வாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து எப்படி பவுடர் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அரைச்ச வாட்டி பார்க்கலாங்க. மிளகாய் எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் நல்லா பவுடராக நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. பவுடர் அரைச்சிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஒரு டப்பாவில் இல்லை பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. கொள்ளு பொடி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு கூட இதை போட்டு நம்ம நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி இது மாதிரி போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். தோசை மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வந்து 2வது வந்து பருப்பு பொடிங்க. இது வந்து சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பூண்டெல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்